மேலும் மேலும் இவங்களுக்கு கொலை மிரட்டல் இந்த மாதிரி சரியான கான்ட்ராக்ட் ஆஃபர் லெட்டரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அவங்க போயிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து அடிச்சு துன்புறுத்தியிருக்காங்க, தகாத வார்த்தைகளை பேசியிருக்காங்க, அவங்களுடைய சர்டிபிகேட்கள் வந்து அபகரிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு ஹலோ வியூவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சம்மந்தமாக சொல்லியிருந்தோம், போலி ஏஜென்ட்டுகளால் ஏமாற்றப்படக்கூடிய அப்பாவி மக்கள். மீண்டும் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது சம்மந்தமாக ஒரு நடந்த விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. அதாவது நர்ஸு வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வீட்டு வேலையில், அதாவது ஹத்தாமா வேலையில் வந்து அமர்த்தியிருக்காங்க. அதாவது புதுக்கோட்டை மாவட்டம், அதே மாதிரி இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சேர்ந்த பல பெண்களை இந்த மாதிரி வந்து நர்ஸு வேலை தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சங்கள் வந்து அவங்கள்ட்டேருந்து வாங்கிக்கிட்டு வீட்டு வேலைகள் செய்கிறதுக்கு வந்து குவைத்தில் கொண்டாந்து விடக்கூடிய ஒரு ஏஜென்ட்டு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மாதிரி 2 பேர் வந்து அகப்பட்டு கொண்டு அவங்கள வந்து ஃபிங்கர் வச்சு பிடிபட்டு ஜெயிலில் 1 மாத காலம் இருந்து அந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க. இப்போ ஒரு 3 பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்கள வந்து அடித்து துன்புறுத்தியிருக்காங்க, தகாத வார்த்தைகளை பேசியிருக்காங்க, அவங்களுடைய சர்டிஃபிகேட்கள் வந்து அபகரிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு மேலும் மேலும் வந்து தொல்லைகளை கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து குவைத்தில் இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளை அவங்களுக்கும் தெரிய வருது. இந்த விஷயம் வந்து எம்பசிக்கு போகுது. அவங்களுடைய ஆலோசனை மூலமாக எம்பசிக்கு போன இடத்துல எம்பசியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரர் ஷாஜஹான் பாய் வந்து இவங்களுக்கு வந்து முழு உதவிகள் செஞ்சு அவங்களுடைய ஒத்துழைப்போட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேலும் எம்பசியோடைய பார்வைக்கு போய் அவங்களுடைய உதவியோட, அதே மாதிரி எம்ஏ ஹைதர் குரூப்பினுடைய நிறுவனர் திரு ஹைதர் அலி அவர்களுடைய உதவியோடையும் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் மீட்டெடுக்கப்பட்டு வர்றாங்க. என்ன நடந்துச்சுன்னா, அவங்கள வந்து நர்ஸு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு ஏஜென்ட், ஒரு பெண் ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா குவைத்தில் இருக்காங்க. அவங்க வந்து போலியான வாக்குறுதிகளை கொடுத்து குவைத்துக்கு கொண்டு வர்றாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையில் வந்து அவங்கள பணியமர்த்துறாங்க. அவங்களால வந்துட்டோம் அப்படின்றதுக்காக காசுகள் செலவழித்து வந்துட்டோம் அப்படின்றதுக்காண்டி கஷ்டப்பட்டு வேலைகளை பார்க்குறாங்க. அவங்களுக்கு சொல்லப்பட்ட சம்பளங்கள் வேற, ஆனால் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 200 தினார் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நாளடைவில் அந்த சம்பளங்களும் 2-3 மாதங்களாக வந்து கொடுக்கவும் இல்லை. அவங்களால வந்து அதை சமாளிக்க முடியல. திரும்பி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்காம அவங்கள அடிக்கிறது, தகாத வார்த்தைகளை பேசுறது, இந்த மாதிரி இருக்கும்போது தான் அவங்க எம்பசி நாடி போகிறாங்க. எம்பசி நாடி போகும்போது எம்பசிக்கு சரியான விளக்கங்கள் இந்த ஏஜென்ட்டுகள் கொடுக்கல. ஸோ அது வந்து அப்புறம் ஷூனுக்கு போகுது. ஷூன்லேருந்து போய் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பல போராட்டங்களுக்கு மத்தியில் இந்த ஷாஜஹான் பாய் வந்து எம்பசியோடைய உதவியோட வந்து, அதே மாதிரி வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கமும் அவங்களை இருக்கிறதுக்கு உண்டான உதவிகள் செய்து, அதே மாதிரி அவங்களுக்கு போக்குவரத்து இங்கே வந்து ஃப்ளைட் டிக்கெட் இதெல்லாம் போட்டு வந்து எம்ஏ ஹைதர் குரூப் நிறுவனர் ஹைதர் அலி அவர்கள் வந்து உதவியோட வந்து அவங்க மீட்கப்பட்டு இந்தியாவுக்கு வர்றாங்க. இது வந்து ஏற்கனவே இந்த மாதிரி இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விசா அடிக்கலை, சிவிலிட்டி அடிக்கலை, அந்த மாதிரியான பல பிரச்சனைகளோடு வந்தாங்க. இவங்களுக்கு சிவிலிட்டி இருந்ததுனால இருந்தாலும் இந்த மாதிரி வந்து இந்த ஏஜென்ட் வந்து சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இவங்களுக்கு கொடுக்கல. மேலும் மேலும் இவங்களுக்கு கொலை மிரட்டல் இந்த மாதிரியான பல பிரச்சனைகள், பல கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் அவங்கள வந்து இந்த நம்மளுடைய தமிழ் சகோதரர்களை வந்து இங்கே வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இதில் ரொம்ப பெரிதும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாஜஹான் பாய் அவர்கள், வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம், எம்ஏ ஹைதர் குழுமத்தின் நிறுவனர், இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. இவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குவைத்தில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுடைய கொலை மிரட்டல் இந்த மாதிரிலாம் வந்ததோட தான் சென்னையில வந்து இறங்கின உடனேயே காவல்துறை இடத்துல போயிட்டு வந்து அவங்க வந்து பாதுகாப்பு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. எங்களுடைய சர்டிபிகேட் வந்து ஏஜென்ட் கிட்ட மாட்டிக்கிச்சு, எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, கொலை மிரட்டல் விடப்பட்டிருக்கு, இதனால எங்களுக்கு பாதுகாப்பு தரணும், எங்களோட குடும்பங்களுக்கு பாதுகாப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பெண்கள் பேட்டி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து டிவியில நீங்க பார்த்துருக்க முடியும். எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. இது மாதிரி நாள்தோறும் ஒரு சம்பவங்கள், விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. மக்கள் எவ்வளவு சொன்னாலும் விழிப்புணர்வு அடைகிறது கிடையாது. இவங்க வந்து ஏஜென்ட் மூலமா இங்க போலியான வாக்குறுதிகள் கொடுத்து போகும்போதே சரியான கான்ட்ராக்ட், ஆஃபர் லெட்டரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அவங்க போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து லீகலா எம்பசியில போய் ஃபைட் பண்றதுக்கும் சரி, பல விஷயங்களுடைய அந்த தீர்வுகள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து படித்த பெண்களுக்கே இந்த மாதிரி நடக்கும்போது இன்னும் அப்பாவி பெண்கள், ஹத்தாமா வேலைக்குனே கொண்டு போகப்படக்கூடிய பெண்கள் வந்து இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால மக்களாகி நீங்க விழிப்புணர்வோடு இருக்கணும். இன்னும் இது மாதிரி அவங்க மூலமா கொண்டு போன பெண்கள் வந்து அங்க இருக்கிறதாவும் இவங்க தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் விழிப்புணர்வுக்காகவும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, இதெல்லாம் மக்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பதிவு. அதனால இந்த தகவல் சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி.